அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மீன்வள கல்லூரிகளிலும் 2025-2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இணையதளம் வழியாக நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மீன்வள கல்லூரிகளிலும் 2025-2026 ஆண்டிற்கான யூஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnjfu.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் மீன்வள கல்லூரிகளில் உள்ள 2025 ஆண்டிற்கான அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்லயே யூஜி அட்மிஷன் 2025-26 அப்படிங்கிற ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். வெல்கம் டு அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2025-26 ஃபார் பிஎஃப்எஸ்சி, பிடெக், பிபிஏ அண்ட் பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் கோர்சஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், இம்பார்ட்டன்ட் டேட், பப்ளிக் நோட்டீஸ், ப்ராஸ்பெக்டஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், நாகப்பட்டினம் 2025-2026 கல்வி ஆண்டின் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிப்பு. 2025-2026 கல்வி ஆண்டின் கீழ்கண்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு மாணவர்களிடமிருந்து 2/6/2025 முதல் 27/6/2025 வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. படிப்பு விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட்டப்படிப்புகள், மொத்த இடங்கள், கல்லூரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. படிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளநிலை மீன்வள அறிவியல், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் 4 வருடங்கள். மொத்த இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடி 60 இடங்கள். டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் 60 இடங்கள். டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் 60 இடங்கள். தனியார் இணைப்பு கல்லூரி செயின்ட் தேவசகாயம் மீன்வள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிலையம் மடாலம் கன்னியாகுமரி, இங்கு 55 இடங்கள். ஆக மொத்தம் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸுக்காக தமிழ்நாட்டில் மொத்தம் 235 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இளநிலை மீன்வள பொறியியல், அதாவது பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் 4 வருடங்கள். இதற்கான மொத்த இடம் 40. கல்லூரியின் பெயர் மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். அடுத்ததாக இளநிலை உயர் தொழில்நுட்பவியல் பிடெக் பயோடெக்னாலஜி 4 வருடங்கள். சுயநிதி பிரிவு 42 இடங்கள். கல்லூரி மீன்வள உயர் தொழில்நுட்ப கல்வி நிலையம் வாணியஞ்சாவடி சென்னை. அடுத்ததாக இளநிலை உணவு தொழில்நுட்பவியல் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 4 வருடங்கள். சுயநிதி பிரிவு. இதற்கான இடம் 41. மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரி மாதவரம் சென்னை. இளநிலை வணிக நிர்வாகவியல், அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் 4 வருடங்கள். இதற்கான இடம் 20 இடங்கள். டிஎன்ஜேஎஃப்யூ மீன்வள வணிக கல்லூரி முட்டுக்காடு சென்னை. அடுத்ததாக இளநிலை தொழிற்கல்வி தொழில்துறை மீன் பதப்படுத்தும் தொழில்நுட்பம் பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி 3 வருடங்கள். இதற்கான இடங்கள் 25. கல்லூரி எங்கன்னு பாத்தீங்கன்னா தொழில்சார் மீன்வள தொழில்நுட்ப கல்வி நிலையம் மாதவரம் சென்னை. அடுத்ததாக இளநிலை தொழிற்கல்வி தொழில்துறை மீன் வளர்ப்பு பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் 3 வருடங்கள். இதற்கான இடங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 கொடுத்திருக்காங்க. தொழில்சார் மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப கல்வி நிலைய வளாகம் முட்டுக்காடு சென்னை. அடுத்ததாக இளநிலை தொழிற்கல்வி தொழில்துறை மீன்பிடி தொழில்நுட்பம் பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி 3 வருடங்கள். இதற்கான இடங்கள் 20. கல்லூரி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்சார் மீன்பிடி தொழில்நுட்ப கல்வி நிலையம் ராமநாதபுரம். இவ்வாறு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள மீன்வளம் குறித்த படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியில் விருப்பமான கோர்சுகளில் சேர்ந்து படிக்கலாம். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.admission.tnjfu
tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் 2/6/2025 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் மேற்கூறிய இணையதளத்தில் விண்ணப்பம் மற்றும் தகுந்த சான்றிதழ் நகல்களை பதிவேற்றம் செய்து 27/6/2025 முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். புற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்திற்கு தபால் மூலம் அனுப்ப தேவையில்லை. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மீனவ சமுதாய மாணவர்கள், மற்ற மாநில மாணவர்கள், அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டினர், தனியார் கல்லூரி இடஒதுக்கீடு, இணையதள விண்ணப்ப வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்களை இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியுள்ள மாணவர்கள் இந்த நோட்டிபிகேஷனை தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணி புரிந்து கொள்ளுங்கள். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் ஆங்கிலத்திலையும் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2025-26 இம்பார்ட்டன்ட் டேட். சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட் கேண்டிடேட் 2/6/2025 முதல் 27/6/2025 வரை விண்ணப்பிக்கலாம். NRI சப்போர்ட்டட் அண்ட் ஃபாரின் நேஷனல்ஸ் 2/6/2025 முதல் 27/6/2025 வரை விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 85 பக்கங்களை கொண்டது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2025-26 ப்ராஸ்பெக்டஸ். இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த யூனிவர்சிட்டி பற்றிய தகவல்கள், அட்மிஷன் பற்றிய தகவல்கள், சேர்க்கை விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த அட்மிஷன் பற்றிய முழு தகவல்களும் தெரிய வரும். அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இதுலயும் முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட், டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லயே இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற கண்டென்ட் பேஜ் நம்பர் உட்பட தெளிவாக கொடுத்திருக்காங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி பத்திய ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. விஷன், மிஷன், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ஆஃபரிங் த ஃபாலோயிங் ப்ரொஃபஷனல் அண்ட் பேரா ப்ரொஃபஷனல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ், அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸ் BFSc அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, BBA பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட், பேரா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஆக்வாகல்ச்சர், பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி ஆகிய பேரா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வழங்குறாங்க. அதன் பிறகு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியுடன் இணைவு பெற்றுள்ள மற்றும் சுயநிதி கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பொன்னேரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தலைஞாயிறு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி வன்னியன்சாவடி OMR கேம்பஸ் சென்னை. இவ்வாறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மீன்வள கல்லூரிகளின் முகவரி, தொலைபேசி எண்கள், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே தெளிவாக இருக்கு. அஃபிலியேட்டட் பிரைவேட் ஃபிஷரிஸ் காலேஜ் தேவசாகரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மடாலம் இணையம் போஸ்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆகிய கல்லூரிகள் எல்லாமே இருக்கு தமிழ்நாட்டில். அடுத்ததாக UG டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் அண்ட் நம்பர் ஆஃப் சீட் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்கு, டூரேஷன் எவ்வளவு, ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தெளிவாக இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இதற்கான எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் டு TNJFU degree courses, Bachelor of Fishery Science and BTech courses. Candidate belonging to Tamil Nadu state alone are eligible to apply. However, other state candidate are eligible to apply for BTech Biotechnology under other state quota. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸ்டேட் போர்டு அல்லது CBSE அல்லது இணையான கல்வி பெற்றிருக்க வேண்டும். கேட்டகரி கொடுத்திருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ், ஓபன் காம்படிஷன் 55% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். BC BCM மாணவர்கள் 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். MBC DNC மாணவர்கள் 45% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். SC SCA ST மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. அப்புறமா BBA and Bachelor of Vocational Courses qualification கொடுத்திருக்காங்க. Candidate from any academic vocational stream belonging to Tamil Nadu state are eligible to apply. However, other state candidate are eligible for BBA Fisheries Enterprises Management only. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு
தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பேச்சுலர் ஆஃப் பிஷரி சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் சுவாலஜி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்த், அதாவது பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்ஃபர்மேட்டிக் பிராக்டிஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆகிய சப்ஜெக்டில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிடெக் மாணவர்கள் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆகிய பாடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இந்த மாதிரி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா அக்ரிகேட் மார்க்ஸ் கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. Aggregate mark equal to marks obtained in each subject divided by maximum mark for that subject into 50. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களது அக்ரிகேட் மார்க் தெரிந்து கொள்ளுங்கள். ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்கள் வயது வரம்பு கிடையாது. அதர் கேண்டிடேட் 21 வயது, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன் 26 வயதிற்குள் இருக்க வேண்டும். பிசிக்கல் ஃபிட்னஸ், ரிசர்வேஷன், நேட்டிவிட்டி போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓபன் காம்படிஷன் 31%, பிசி மாணவர்களுக்கு 26.5%, பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லிம் 3.5%, எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கு 20%. இவ்வாறு இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி டீடைல்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு, அவர்களுக்கான விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. எலிமெண்ட் ஸ்போர்ட்ஸ் பெஸ்டன், சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்வைஸ்மேன் இவர்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள், சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த விண்ணப்ப படிவத்தை இணைய வழியாக சமர்ப்பிப்பதற்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இதற்கான விண்ணப்ப கட்டணம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்களுக்கு 150, அதர் கேண்டிடேட் மாணவர்களுக்கு 300 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். இணையதளம் வழியாக இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். வேறு எந்த வழியிலாயினும் உங்களது விண்ணப்ப கட்டணம் செலுத்தப்பட்டால் நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே இணையதளம் வழியாக மட்டுமே உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். அடுத்ததாக வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் மெரிட், கேண்டிடேட் ஃப்ரம் அகாடமிக் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் செலக்ஷன், ஆன்லைன் கவுன்சிலிங் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கு. கீழே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் ஆஃப் டிஎன்ஜேஎஃப்யூ பர்டிகுலர்ஸ் செமஸ்டர் வைஸா ஃபீ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் டு பி பெய்டு பர் செமஸ்டர், ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், இந்த மாதிரி 8 செமஸ்டர் வரைக்கும் எவ்வளவு ஃபீ டீடைல்ஸ்ங்கிறது எல்லாமே கொடுத்திருக்காங்க. டியூஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ், இன்டர்னல் பிராக்டிகல், ஃபைனல் எக்ஸாமினேஷன், ஸ்பெஷல் ஃபீஸ், காலேஜ் மேகசின், யூனிவர்சிட்டி கேலண்டர், லைப்ரரி ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் கேம் சார்ஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் டிகிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடுக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இதற்கான செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடு ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் கோர்சஸ், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி ஆகிய கோர்ஸுகளுக்கான செமஸ்டர் வைஸா ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஃபீ ஃபார் அப்ளிகேட்டட் பிரைவேட் காலேஜஸ் டீடைல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் எல்லாமே மாணவர்கள் கண்டிப்பாக தெளிவாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. பிஃபோர் ஆன்லைன் சப்மிஷன், அதாவது அப்லோட் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் பேரண்ட், மார்க் ஷீட் ஆஃப் ஹையர் செகண்டரி, சிபிஎஸ்இ ஆர் ஈக்குவலன்ட் examination, transfer certificate, community certificate, copy of relevant certificate as given certificate அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தகுதியான சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக சான்றிதழ் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. சர்டிபிகேட் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ட் இன் தமிழ்நாடு, மெடிக்கல் சர்டிபிகேட் ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், இந்த மாதிரி உங்களது தகுதிக்கேற்ப தேவையான சான்றிதழ்களை நீங்கள் இந்த ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். எக்ஸர்வைஸ்மென்ட் சர்டிபிகேட் இருக்கு. இந்த சான்றிதழ்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சிக்னேச்சர் பெற்று விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். கீழே அப்பெண்டிக்ஸ் 1 அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது நேம் ஆஃப் த காஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளுக்குமான கோடு மற்றும் சாதி விவரங்கள், பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோடு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கோடு தேவைப்படும். அதுக்காக இந்த கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளுக்குமான கோடு டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இணையதளம் வழியாக விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா
தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக கொடுத்திருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ்ல வெல்கம் டு அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2025-26 ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட் ஒன்லி ஃபார் BFSC, BTech, BBA அண்ட் பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் கோர்சஸ் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேசிக் எலிஜிபிலிட்டி கொடுத்திருப்பாங்க. எல்லாமே ரீட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. உடனே ஆர் யூ நியூ அப்ளிகன்ட் என்டர் மொபைல் நம்பர் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஐ அம் நாட் அ ரோபோ இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. இந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க இமெயில் ஐடி கேட்பாங்க. உங்க இமெயில் ஐடியை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க இமெயில் ஐடிக்கும் OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். உங்க மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி தற்போது பயன்பாட்டில் உள்ள இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷன் டீடைல்ஸுமே உங்களுக்கு இமெயில் அல்லது SMS வழியா தான் தெரிவிப்பாங்க. ஆகவே தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இங்கே நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல் த கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டு அட்மிஷன் வில் பி கம்யூனிகேட்டட் டு திஸ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஆகவே தற்போது பயன்பாட்டில் உள்ள இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி OTP வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன். தமிழ்நாடு டாக்டர் J. ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2025-26 ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஸ்டம் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட் ஒன்லி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்லயே பாடப்பிரிவு நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். அப்புறம் தனிப்பட்ட தரவுகள் பர்சனல் டேட்டா என்டர் பண்ண வேண்டும். அடுத்ததாக அகாடமிக் டேட்டா, அடுத்ததாக ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அப்புறம் சிறப்பு பிரிவு ஸ்பெஷல் கேட்டகரி, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே நீங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். 5 ஸ்டெப்பா இந்த அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. பாடப்பிரிவுல ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. ஃபில்ட் மார்க் வித் ஸ்டார் ஆர் மேண்டேட்டரி. இந்த ரெட் கலர்ல ஸ்டார் மார்க் பண்றது எல்லாமே மேண்டேட்டரியா என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் அப்லோட் பண்ண வேண்டிய சான்றிதழ்கள் ஃபார்மேட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. PDF அல்லது PNG அல்லது JPEG ஃபார்மேட்ல 1 MB குள்ளாடி உங்க சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்ப படிவத்துல ஃபர்ஸ்ட்லயே உங்க கல்வி பிரிவை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அகாடமிக் கல்வியல் பிரிவு அல்லது தொழிற்கல்வி பிரிவு தேர்ந்தெடுத்து பாடக்குழு குரூப் ஆஃப் ஸ்டடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு விண்ணப்பிக்கும் பட்டப்படிப்பு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அப்ளியேட்டட் பிரைவேட் காலேஜ், BTech பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வகுப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க. OC, BC, BCM கொடுத்திருக்காங்க. உங்க வகுப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் இங்க வரும். வகுப்புக்கு ஏற்றவாறு விண்ணப்ப கட்டணம் இங்க வரும். அந்த விண்ணப்ப கட்டணத்தை நீங்க செலுத்த வேண்டும் இணையதளம் வழியாக. அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பர்சனல் டேட்டா, அதாவது தனிப்பட்ட தரவு டீடைல்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், இனிஷியல், போட்டோ ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 1 MB குள்ளாடி JPEG அல்லது JPEG PNG ஃபார்மேட்ல உங்க போட்டோ ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டேட், பிறந்த தேதி தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. பிறந்த ஊர் என்டர் பண்ணிக்கோங்க. பிறப்பு சான்றிதழ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. குடியுரிமை, நேஷனாலிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ரிலிஜன், தாய்மொழி, ஆதார் எண் என்டர் பண்ண வேண்டும். ஆதார் எண் மண்டேட்டரி கிடையாது, தேவைப்பட்டுச்சா என்டர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆதார் காப்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் குடும்பத்தில் முதல் பட்டதாரியா எஸ் ஆர் நோ கேட்கறாங்க. எஸ் டிக் பண்ணீங்கன்னா அதற்கான சான்றிதழ் விவரங்கள் எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டும். தந்தை பாதுகாவலர் பெயர், தந்தை பாதுகாவலரின் படிப்பு, தந்தை பாதுகாவலரின் தொழில் பற்றிய விவரங்கள், தாயின் பெயர், தாயின் படிப்பு, தாயின் தொழில் பற்றிய விவரங்கள், ஆண்டு வருமானம், வசிப்பிடம், முழு முகவரியை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக ஃபில்அப் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கல்வி தரவு விவரங்கள், அதாவது அகாடமிக் டேட்டா டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். உங்களது பள்ளி படிப்பு விவரங்கள் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். பயின்ற பள்ளி விவரங்கள், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறமா ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவா பூர்த்தி பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். இந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். இதுல அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சமர்ப்பித்த அனைத்து தகவல்களும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாமே தெளிவா ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். அதாவது SC ST மாணவர்களுக்கு 150 ரூபாய் விண்ணப்ப கட்டணம், அதர் கேண்டிடேட் 300 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். இணையதளம் வழியாக விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி உங்களது விண்ணப்பத்தை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தரவரிசை பட்டியல் வெளியிடுதல், செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். தெரிவு செய்யப்படக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் J. ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி மற்றும் அதனுடன் இணைவு பெற்றுள்ள அனைத்து மீன்வள கல்லூரிகளிலும் உங்களுக்கு தகுதிக்கேற்றவாறு மாணவர் சேர்க்கை கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.